அவங்க வீட்டில் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததுக்கான ரீசனே எனக்கு இது அதிகமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் பர்சனலாக எப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா நைட்டு சண்டை போட்டுப்பாங்க. வீட்டில் சண்டை நடக்கும். அன்றைக்கி நைட்டு எப்படி இருக்கும்னா, இந்த நாள் அவ்வளோதான், இதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்கவே இருக்காது, நாளைக்கு நான் எங்கள் அம்மா கூட இருக்க போகிறேனோ எங்கள் அப்பா கூட இருக்க போகிறோன்னு இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு ஒரு 4 மணி வரைக்கும் சண்டை நடந்தும் முடிஞ்சிடும். ஒரு மாதிரி பயங்கரமாக ட்ராமாவாலாம் ஆகிடும், நரகம் அது ஒரு மாதிரி ஆயிரும். அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிக்க 11 மணி ஆகிடும். ஏஞ்சி பார்த்தா அவங்க வாழ்க்கை ரொட்டீனாக போயிட்டுருக்கும். அதாவது நைட்டு இப்படி ஒரு சண்டையே நடந்ததே இல்லாத மாதிரி டெலிட்டட் சீன் மாதிரி ஆகிடும் அது எல்லாமே. அது ஏன்னு எனக்கு தெரியவே தெரில. உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுக்குள்ள எப்போ பேசிக்கிட்டாங்க, என்ன எது இவ்வளோ பெரிய சண்டை, இவ்வளோ சினிமானா இதுக்கு நம்ம பயங்கரமான ஒரு காரணம் சொல்லுவோம். அது எப்படி அவ்வளோ பெரிய அடிச்சுக்கிட்டாங்க, பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அடுத்த நாள் இப்படி அப்படி இருக்குல்ல சில விஷயங்கள். அதான் சொல்கிறேன், 2 வேணுங்கிறவங்களுக்கு இருக்குல்ல. இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேருக்கு நீ வேணும் நான் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, அந்த சண்டைக்கு சேர்றதுக்கு ரீசன் அவ்வளோ பெருசு தேவையில்லை. அதில் ஒரு ஆள் நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளோ பெரிய சமாதானமும் அங்கே வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்காக அதை வச்சேன்.